முதல்ல நீ வேலைக்கு போ, அப்புறமா வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும் எப்போ வாங்கணும்னு. வா. எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியல. சரிம்மா, நீயே பாரு. நல்லாவே இல்லைல்ல? இதெல்லாம் ஒரு சுடிதார். நல்லதானே இருக்கு. அதெல்லாம் ஒரு கலர்னு நீயும் டேஸ்ட் பேசாம இரு. இது நல்லா இருக்குல்ல? அதே எடுத்துக்கலாம்ல. எடுத்து கொடுக்கறதா இருந்தா எடுத்து கொடு, இல்லைன்னா வேணாம். கையில் காசு இல்லாம காதலிக்கிறது ரொம்ப கொடுமை சார். ஆனா என்ன, என் ஆந்தி எனக்கு பிடிச்சதே என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறான். ஏழைகளுடைய காதல். என்ன சீன் போடுற ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் கரெக்டாக ஃப்ரேம் செட் ஆகி கூட வந்துரு. ஓகே, போடுற ஃபோட்டோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறேன். போடுறேன். அப்போ நம்ம லைஃப்ல எப்போ ஒரு ஆனந்தி வந்து இந்த மாதிரி நம்மள நைட்டு தர சொல்ல போகிறாளோ வரும். இவர் வேற ஏன்டாது இந்த வரேன் இருப்பா. பார்ப்போம், என்ன கூப்பிட்டு உயிர் இருக்காது. சரி, அப்புறமா வந்து பார்க்குறோம்ப்பா. யார் இது புதுசா மெசேஜ்? என்னப்பா இந்த வரேன் இரு. வேற ஏன்டா போடு. டலங் பலங் டச்சு. இவள் கூட ஒரே டெய்லி ரோதனையா போச்சு. யாரது? ஆனந்தியா? யாரா இது? ஹாய் ராஜா, எப்படி இருக்க? இப்படி இப்போதான் நினைச்சோம், அதுக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல மெசேஜா? யாரா இருக்கும்னு தெரியலையே. போமா சரி. யாருக்க நீங்க? யாரு இது ஆனந்தி தெரியலையே. ஏய், என்ன தெரியலையா? தெரியலையே. நீ ரொம்ப மோசம்டா. மோசமா? யாருப்பா நீ? நீங்க எந்த ஸ்கூல்? நான் லிட்டில் ஸ்டார் ஸ்கூல்ல காரையில படிச்சேன். ஓ சாரிங்க. ஓ வை? இல்ல, நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஓ பரவாயில்ல, விடுங்க. ஓகே பாய். ஓகே பாய். பரவாயில்ல, படத்துல பார்த்த ஆனந்தி உங்களுக்கு நிஜத்திலேயே மெசேஜ் பண்றான். கரெக்டாகுமான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், ஃப்ரெண்ட்லியாவே மூவ் பண்ண வேண்டியது. ஏங்க என்னோட ஸ்டோரிக்கு லைக் போட்டிருக்கீங்க? இல்லைங்க, அந்த படம் எனக்கும் பிடிக்கும், அதான். ஓ சூப்பர். அண்ட் போஸ்ட்? சும்மாதாங்க. ஓ சும்மாதானா? உண்மையாவே சும்மாதாங்க. சரி சரி, நம்புறேன். ஏங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அப்புறம் என்ன பண்றீங்க? சும்மாதாங்க இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நானும் சும்மாதாங்க இருக்கேன். ஓ, நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் படிக்கிறேன். ஓ, நீங்க டைரக்ஷன் பண்ணுவீங்களா? இல்ல, இப்போதான் கத்துக்கிறேன். நைஸ். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க. ஒய்? இன்னும் பசிக்கல. நோ நோ, சீக்கிரம் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூ வரும். ஸோ சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. ஓகே ஓகே, ஓவர் கேரிங் போல. நான் எப்பவுமே அப்படிதாங்க. குட். ஓகே பாய். ஹலோ
ஹாய். என்ன பிஸியா? என்னாச்சு? கொஞ்சம் பிஸி தாங்க. ஓ, நான் வேணா அப்புறம் மெசேஜ் நோ பண்ணுறேன். ஐ எம் ஃப்ரீ நவ். இப்போ பேசலாங்க. ஓகே, என்ன பேசலாம்? ஏதாவது பேசலாம், ஏதாவது சும்மா பேசலாம். சும்மானா? சும்மானா சும்மா தாங்க. நான் வேணா ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லு. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட்டையால் அடித்தும் மயங்கவில்லை, உன் முகத்தை பார்த்தே மயங்கினேன். அடங்கொம்மால நல்லா இருக்கா? ஐயோ, என்னால முடியலப்பா. கலாய்க்கிறீங்க தெரியுது. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன பண்றீங்க? நீங்க? நான் என்னோட ஃப்ரெண்டோட கிட்ட பேசிட்டு இருக்கேன். யார் அது? நீங்க தாங்க அது. ஓ அப்படியா? எஸ். சாப்பிட்டீங்களா? ம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நீங்க சிங்கிளா கமிட்டரா? ஒய்? சும்மா சொல்லுங்க. சிங்கிள் தாங்க. அப்போ ஐ திங்க் நம்ம அதை பண்ணலாமா? இல்லைங்க, எனக்கு புரியல. என்னங்க, நம்ம வெறும் மெசேஜ்ல தான் பேசின்னு இருக்கோம், அதுவும் கொஞ்சம் மாசம் தான். அதை வச்சு லவ் பண்றேன்னு சொல்றீங்க? அதுதாங்க லவ்னு சொல்லுவாங்க. சூப்பருங்க. பட் நீங்க என் ஃபேஸை பார்த்ததே இல்லையே. பரவாயில்ல. நீங்க வீடியோ கால் பண்றீங்களா? ஐயோ, இப்போதைக்கு முடியாதுங்க. அப்போ என்னத்துக்கு? உங்க போட்டோ அனுப்புங்க, பாக்குறேன். ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு ஓகே சொல்லிடுச்சே. ஜாலி ஜாலி ஜாலி. போச்சுடே. அந்த போட்டோ போட்டு சென்ட். ஓகே வாங்க. என்னங்க, எந்த ரிப்ளையும் பண்ணல? ப்ளீஸ் எதனா ரிப்ளை பண்ணுங்க. சாரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாமா? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. போடி. ஹலோ. சாரிங்க, ஏதோ கோவத்துல திட்டிட்டேன். பரவாயில்லங்க, நானும் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஓகே, லெட்ஸ் பி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாதான் சொல்றியா? சரி, என்னோட போட்டோ அனுப்புனோட போட்டோ அனுப்பவே இல்லையே. நான் ஒன்னும் உங்க போட்டோவே பார்க்கலையே. போட்டோ என்ன, வீடியோ காலே பண்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ரொம்ப நல்ல கேள்விடா டேய்.
புரியுறது மாதிரி இருக்கு ஆனா புரியல சார். புரியல? ஆமா சார். அவங்களுக்கு புரியலன்னு என்ன சார்? அப்புறம் தான் கேட்டேன். எனக்கு புரியுது. என்ன லைட் தண்ணி காட்டு பார்க்கலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்கள் நம்ம கவனிக்காமலே கடந்து போயிடும். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சு. என் வாழ்க்கையோட அந்த முக்கியமான தருணத்தை நான் கவனிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தேன். There was a girl who was tall and thin and fair. ஹாய் டார்லிங், கிளம்பிட்டீங்களா தேட்டருக்கு? ம் ம் சரி, டக்குன்னு வாமா, டைம் ஆக்காத.